சத்தமா ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம், வாங்க அதுக்கு வாங்க. ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பக்கம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதில் இருக்கிறதான 5வது வசனம். 13:5 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா போதும், நானே வாசிக்கிறேன். பக்கம் 311வது பக்கம். அந்த 5வது வசனத்திலிருந்து தான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறேன். ஒரு தாக்கமான ஒரு பிரசங்கமாக இருக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? பாருங்கள், இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது இந்த வசனத்தில் இருக்கிற 3 காரியங்கள். சோதர இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதில், இருதயத்தில், சிந்தனையிலே இருக்கிறதை அந்த ஸ்தோத்திர மக்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மனுஷனுடைய மனதை குறித்து 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தம். அப்போ இந்த வசனத்துக்கு நான் படிச்சிட்டு இருக்கும் பொழுது கொடுத்த ஒரு தலைப்பு, இயேசு எப்போதும் நம்மோடு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? இயேசு எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறார். கீழே வரி சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்கள், ஜீவிக்கிற நாட்கள், நம்முடைய ஆயுசு எவ்வளவு நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு நாட்கள் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரோ, அந்த நாட்கள், இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்மோடு கூட இருக்கிறார். கண்ணை மூடி முழிக்கிற அந்த நிமிடம் கூட கர்த்தர் நமக்குள்ளே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஆகவே இந்த முந்து வசனத்திலையும் 3 மனதை குறித்து, மனது 3 காரியத்தை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மனிதன் ஏன் ஆராதனைக்கு வர முடியவில்லை? ஏன் தேவனை சரியாக தேட முடியவில்லை? ஏன் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னால் சந்தோஷமாய் ஆராதிக்க முடியவில்லை? மகிழ்ச்சியாக தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை? ஏன் ஸ்தோத்திர ஆண்டுடைய சமூகத்திற்கு வருவதென்றால் ஸ்தோத்திர மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் கசப்பாக இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு 3 காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? கர்த்தரை நம்ம உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக ஆராதிக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை தேவன் இந்த இந்த வசனத்தில் 3 காரியத்தை சொல்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, அதை கவனிக்கிறது மட்டுமல்ல, இருதயத்தில் நீங்கள் ஏற்றுவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆராதனை முறை மாற்றப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றப்படும், நம்முடைய பேச்சு முறை மாற்றப்படும், நம்முடைய நடக்க முறை மாற்றப்படும். ஸ்தோத்திரம். நம்முடைய செயல்பாடுகள் மாற்றப்படுகிறதுல எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? பாருங்கள், இதெல்லாம் 500 பேர் இருக்கிற இடத்துல பேச வேண்டிய சத்தியம். இப்போ நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. அதில் விசேஷமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு இவ்வளோ இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குற அப்படின்னா, அது சத்தியம் முக்கியமானது. அந்த 5வது வசனத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இதில் என்ன
புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். முதலாவது இருதயம் ஸ்தோத்திரம் பண ஆசை இல்லாத மனதான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆராதனைக்கு தொடர்ந்து வர வேண்டுமானால், மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டுமானால், ஸ்தோத்திரம் தடையில்லாமல் தேவனை துதிக்க வேண்டுமானால், உற்சாகத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டுமானால், வார வாரம் தடையில்லாமல் ஆலயத்துக்கு வர வேண்டுமானால், பண ஆசை இல்லாத மனதாக இருந்தால் அவர்கள் சரியாய் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. அவருடைய மனது பணத்தின் மேல் ஆசை வைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பணமே வேண்டான்னு சொல்லலை. தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன பாஸ்ட் இப்படி சொல்கிறார்? அப்படி இல்லை. பணம் தேவை, பண ஆசைதான் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் பண ஆசை இல்லாத மனம் தான் இருக்கணும்? ஏதாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? பண ஆசை தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, இந்த கிரேக்க பதம் ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த பண ஆசை குறித்து கிரேக்க வார்த்தை ஒன்று இப்படி சொல்லுகிறது: பண ஆசை அழிவுக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதைத்தான் இங்கே எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் ஸ்தோத்திர பவுல் இந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று ஸ்தோத்திர வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எப்படியோ மொத்தத்தில் பண ஆசை இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஸ்தோத்திர கட 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 கடன்னு ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் அழிவுக்கு நேராக போய் விடுவார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பண ஆசையை குறித்து சிலதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்தா தான் நீங்கள் அதில் ஆசை இல்லாமல் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கி பண ஆசையினால்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் லீவ் போட்டு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? வேலைக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, சிலர் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு விட்டுவிடுக்கிறது போல நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட தன்னுடைய குமாரன் என்று ஆண்டவர் மாறுதட்டுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆராதனை விட்டுட்டு மனவோன போக்களை போகிற காரணம் என்னென்னா, அதில் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா பணம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பணத்துக்காக தான் இன்றைக்கி போகிறான். ஆண்டவரை விட்டுட்டு, பிரசன்னத்தை விட்டுட்டு, வார்த்தையை விட்டுட்டு, அபிஷேகத்தை விட்டுட்டு, ஸ்தோத்திரம் ஆராதனையை விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு, ஓய்வு நாளை விட்டுட்டு என்னத்துக்காக போகிறான்னா, அவனுடைய மனதில் இருக்கிற ஒன்று, இன்றைக்கி போனால் 1000 ரூபா சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. ஆசை. அப்போ இந்த ஆசையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மிக அற்புதமான 3 காரியமும் நல்ல காரியம். வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பண ஆசை குறித்து. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத போகிற ஆட்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வாசித்து பாருங்கள். நீங்கள் இனிமேல் நிற்க மாட்டீங்கன்னு நினைக்கிற அந்த வசனத்தை கேட்டுட்டு அவ்வளவு உற்சாகமான ஒரு வசனமாக இருக்குது பாருங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதில் இருக்கிற 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. பக்கம் 290 புதிய ஏற்பாட்டில். உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன், எடுத்து எல்லாரும் பாருங்கள். பக்கம் 290வது பக்கத்தில் இருக்குது 9-10 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6, 9, 10 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக உங்கள் காதில் அப்படியே கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஸ்தோத்திரம், அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, அதான் பண ஆசை. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவன் பண ஆசை பிடித்தவன். இந்த பண ஆசை எங்கே கொண்டை விடுதா பாருங்க, வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளாலும் விழுகிறார்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? பண ஆசை ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிச்சிட்டு, ஸ்தோத்திரம், வேத வசனத்தை விட்டுட்டு, அபிஷேகத்தை விட்டுட்டு, ஆராதனையை விட்டுட்டு, அது வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அதில் நான் சொல்லலை, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எந்த விதமான ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் இல்லை. அல்லேலூயா. மாறா என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். அங்கே ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவங்க தான் ஆராதனை விட்டு போவாங்க.
அவங்க தான் வேத வசனத்தை விட்டு போவாங்க, அவங்க தான் பிரசனத்தை விட்டுட்டு போகிறது, அவங்க தான் அசால்ட்டுத்தனமாக தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் அசால்ட்டுத்தனமாக இருக்கிறது. இவங்க எதில் போய் மாற்றுறாங்களா? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அவிழ்ந்து போகிற மதிகேடும் சேதமான பலவித ஈச்சைகளாலே விழுகிறார்கள். அடுத்தது தான் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை, இங்கே வந்துருச்சா, விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பண ஆசை எதை கொண்டு போய் கெடுக்குது? விசுவாசத்தை கெடுக்குது. பண ஆசை சோத்திரம் ஆண்டவருடைய உறவை கெடுக்குது. பண ஆசை வேத வசன கசப்பாக தெரியுது. பண ஆசை ஸ்தோத்திரம் குடும்பத்தில் சமாதானத்தை சீர்குலைக்கிறது. எல்லாம் இப்படி கர்த்தர் யாரையும் தள்ளி விடுறதில்ல, நாமளே பண ஆசையினால் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணியிலும், அங்கே பாருங்க, சோதனையிலும் கண்ணியிலும் போய் விழுறாங்களாம். மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துக்கிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளாலும் விழுகிறார்கள். ஸ்தோத்திரம் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? அப்போ பண ஆசை இல்லாத ஒரு மனதாக இருக்கிறவங்க தான் கர்த்தரை சரியாக தொழுது கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? எத்தனை பேர் அப்படி ஸ்தோத்திரம் யோசித்து இருக்கிறீங்க? பண ஆசை இருந்ததுன்னா நிச்சயமாக கர்த்தர் மேலே அன்பு செலுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பண ஆசை சரி தீமோத்தியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் இயேசு என்ன சொல்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராக வருவோம். அதில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதே 6வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷமும் 6வது அதிகாரம். இயேசுவே சொல்கிறார், நம்மளை பிள்ளைகள்னு, குமாரர்கள் என்று, பரிசுத்த சந்ததி என்று, ராஜரீக கூட்டம் என்று சொல்லுகிற அந்த இயேசுவே நம்மை குறித்து பணாசை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்துக்கு நேராக வருவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம், அதில் இருக்கிறதான 19, 20 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். பக்கம் 9வது பக்கம். ஸ்தோத்திரம் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் மத்தேயு 9 ஸ்தோத்திரம் 6வது அதிகாரம் 19, 20 வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சேர்த்து வைக்கணும். கடந்த நாட்களில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். பட்டப்பகல்லையே ஒரு பெரிய வீட்டில் பரமத்தியில் பூந்து 40 பவுன் நகையும் ஒரு நல்ல காரியம் தூக்கிட்டு போயிட்டானா. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? சேர்த்து வச்சு எதுக்காச்சு? 40 பவுன் இன்றைக்கி சாதாரண விஷயமா? 40 × 7 4 7 28 2,80,00,000 ரூபா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சேர்த்து வச்சு எதுக்குங்க ஆச்சு? திருடன் திருடி கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்காதிருங்கள். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் என்ன பொக்கிஷம்? சத்தியத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு தொடர்ந்து வரணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இது பரலோக பொக்கிஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பொக்கிஷத்தை எவனாலே எடுத்துகிட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்குமானால் உலகத்துக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷம் நமக்கு கொண்டு வந்து தரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அதை விட்டுட்டு ஆலயத்தை விட்டுட்டு ஆராதனை விட்டு நான் போகிறதுனால நான் கவலைப்படுறதே கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் 2 பேர் இருந்தாலும் அப்படி ஆக்கிரகோஷமாக பிரசங்கம் பண்ணுறீங்களே எப்படி? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஒரு ஆள் வரலனாலும் எனக்கு ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? ஆளை பார்த்து பிரசங்கம் பண்ணுறது இல்லை, தேவனை பார்த்து பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா.
ஆமாம், சில பேருக்கெல்லாம் ஆளை பார்த்தா தான் பிரசங்கம் வரும். எனக்கு ஆள் இல்லைனாலும் பிரசங்கம் வரும். அல்லேலூயா. ஏன்னா நான் தேவனோடு கூட ஒண்டித்து ஸ்தோத்திரம் அவரோடு கூட ஜெபித்து வசனத்தை அதிகமாக தியானிக்கிறதுனால கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் முக்கியம். சும்மா ஏதோ சபையில் பாஸ்டர் இருக்கிறாரு, அவருடைய லாபத்துக்காக சபை நடத்துகிறாரு, அவருடைய காரியத்துக்காக செய்கிறாருன்னு நினைக்கிறவங்க, அப்படி சிந்திக்கிறவங்க தேவனுடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கவே முடியாது. அவர்கள் தேவனை முழுமையாக தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அப்போது பண ஆசை இல்லாத மனதாக இருக்கணும் முதல்ல. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இன்னும் நிறைய சொல்லலாம், வாசித்து போயிட்டு இன்னும் பாருங்கள். ஸ்தோத்திரம், நீங்கள் வாசித்து பாருங்களேன். 24வது வசனம் அதுலேயே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அஷ்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. அல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்கிறீங்க? 2 பேர்த்துக்கு வேலை செய்ய முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல கூப்பிட்ட போய் வேலை செய்ய முடியுமா? சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்னா ஆண்டவரை பிடிச்சே போகணும். ஸ்தோத்திரம். அதுதான் விஷயம். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, இன்னொரு இடத்துல வேலைக்கு கூப்பிட்றாங்க. 2 காரியத்தை செய்வோமானால் 2ம் எதுக்கு மோனையாக இருக்கும். அங்கே சிஸ்டமேட்டிக் வேறையாக இருக்கும், இங்கே சிஸ்டமேட்டிக் வேறையாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவங்களுடைய கட்டுத்திட்டங்கள், அவங்களுடைய வழிகள்லாம் வேறு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற ஆட்களுடைய வேலையும் வேறு மாதிரி இருக்கும். ஆகவே தான் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறதுல நாம் ஒரே ஒரு தேவனை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. பண ஆசை நம்மளை கொண்டு கவுத்துரும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லூக்கான் சுவிசேஷ புஸ்தகம் வாசிக்கலாம். அதுலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. பணத்தை தேடி இனிமேல் ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம். பணமே நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. பணம் தேவை, ஆனால் அது ஆசை இல்லாமல் நாம் பணத்தை செலவு செய்வதற்கு, கையாள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 12வது அதிகாரம் லூக்கான் சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். அங்கே பாருங்கள், 12வது அதிகாரம் லூக்கா 12:15 வசனம், பக்கம் 100, சரியாக பக்கம் 100 இருக்குது புதிய ஏற்பாட்டில். நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், நீங்கள் காதில் கவனமாக கேளுங்க. 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. தோத்திர எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைக்கலாம், கோடி கோடியாக பொருளை சேர்த்து வைக்கலாம், விதவிதமாக ஸ்தோத்திரம் எதை வேணால் பண்ணலாம். ஸ்தோத்திர மக்கள் மத்தியில் மாறுதட்டி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அது அவனுக்கு வாழ்வு அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஜீவன் கிடையாது. ஒரு காலத்தில் அந்த பணத்தை வச்சு, பொருளை வச்சு, காசை வச்சு, மகிமையை வச்சு, கணத்தை வச்சு, பெருமையை வச்சு, ஒரு வியாதியில் பீடிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் வியாதி மரண தருவாயிலே வரும்போது இவன் சேர்த்து வைத்திருக்கிற பொருளோ, இவன் சேர்த்து வைத்திருக்கிற பணமோ, இவனுக்கு இருக்கிற கணமோ பெருமையோ இவனுக்கு ஜீவனை கொடுப்பது இல்லை. கர்த்தர் தான் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இன்றைக்கி நம்ம அதை நம்பியே போயிட்டோம். தோத்திர அடுத்து பாருங்கள், 15வது வசனத்தை முடிச்சுட்டு அடுத்து சொல்கிறாரு, அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே,
உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சோத்திரம். ஒரு மனுஷன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான், தானியத்தை சம்பாதிக்கிறான், அதை சம்பாதிக்கிறான், இதை சம்பாதிக்கிறான். சோத்திரம். எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸ்தோத்திரம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு, பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி எல்லாம் எதுக்கு செய்கிறான்னு பார்த்தா, அந்த ஒரு மனுஷனுடைய ஆத்துமா இளைப்பாறுகிறதற்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உன் ஆத்துமாவை இப்போ எடுத்துக்கிட்டா நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகும்? அல்லேலூயா. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய தேவைக்கு பணத்தை ஆண்டவர் கொடுக்குறார், போதும் இல்லையா? பணம் பணம் பணம். உலகத்தான் சொல்கிறான் பணம். என்னையா பணம்? அரசியல் ஆதாயத்துக்காக என்னென்ன டைலாக்கெல்லாம் விடுறானுங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கோடீஸ்வரனாக இருக்கிறார், லட்சாதிபதியாக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பந்தனராக இருக்கிறார். அவரை பார்த்து நினைச்சா நம்முடைய களஞ்சியத்தை எப்போ வேணாலும் நிரப்ப முடியும், எப்போ வேணாலும் பூர்த்தி செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், நமக்குள்ள அவர் இருக்கிறார். இருக்கிற அவரை விட்டுட்டு எதையோ செய்து கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, பணம் ஒரு மேற்றே கிடையாது, அது வாழ்வு கிடையாது. அல்லேலூயா. பணத்தை நீங்கள் வச்சு எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லி உலகத்தில் பழமொழி சொல்லி மனதை என்ன செஞ்சிட்டான், மாற்றி விட்டுட்டான். பணம் பத்தும் செய்யும், பாதாள வரைக்கும் பாயும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பணம் எதுவுமே செய்யாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திர பொருட்களை வாங்கி சாப்பிடலாம், உடை வாங்கி போடலாம், நம்முடைய வசதிக்கேற்ப எதை வேணாலும் செய்து கொள்ளலாமே தவிர, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஒன்றும் பாதுகாக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஆவியை பாதுகாக்கிறது, ஜீவனை காக்கிறது, ஜீவனாகவே இருக்கிறது தேவன் மாத்திரமே. அவரை எந்த அளவுக்கு நம்ம பிடித்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு சுகித்திருக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து, பண ஆசை இல்லாத ஒரு மனதாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இதை நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக, அதுலேயே பாருங்கள் 16-14 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். லூக்கா 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது, இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த பொருளாசை யாருக்குரியது? தேவனை நம்பாதவங்க செய்கிற வேலை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? தேவனை விசுவாசிக்காதவர்கள் செய்கிற வேலை. பொருளாசை என்பது தேவனை நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், தேவன் செய்வார் என்ற எண்ணம் இல்லாதவங்க தான் பொருளாசையும் பணாசையும் உடையவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பரிசேயர் செய்தார்கள். பரிசேயர் யார்? தேவனுடைய வார்த்தையை நம்பாதவங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை இல்லாத மனதாக நீங்கள் நானும் நம்முடைய மனதை வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பணமே ஜீவன் கிடையாது, இயேசு கிறிஸ்து வார்த்தையே ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபிரேயர் 13:5. ஸ்தோத்திரம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்துங்கிறத முடிச்சிட்டேன். பண ஆசை இல்லாத மனதாக இருக்கணும். பண ஆசை இருக்குமானால் கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் அதே வசனத்தில் அடுத்த வரி சொல்லுகிறது, போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரெண்டாவது ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போதும் என்று. அப்போ முதல் மனது எப்படிப்பட்ட மனதாக இருக்கணும்? பண ஆசை இல்லாத மனதாக இருக்கணும். ரெண்டாவது, போதும் என்கிற மனதை உடையவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? போதும் என்று எண்ணுகிறதை குறித்து ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம்
3வது அதிகாரத்தில் இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு நம்ம கையில் கொடுத்தாலும், எவ்வளவு நமக்கு வந்து சேர்ந்தாலும் இந்த மனது போதுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போதும் என்கிற வார்த்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் பொருளை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, நமக்கு எது கிடைத்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய மனது உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போதும் என்கிற மனதை உடையவர்களாக அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். உலகத்தில் எப்படி இருக்கிறானோ அது நமக்கு கவலை இல்லை. அவருடைய ரட்சிப்பை பெற்ற அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரர்களாக, அவருடைய சொந்த சம்பத்தாக, அவருடைய விலை கிரயத்தினாலே கொல்லப்பட்டவர்களை பார்த்தாண்டு சொல்றாரு, நீங்கள் போதும் என்ற மனநிலையை உடையவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. எத்தனை நேரம் ஆமீன் சொல்கிறோம்? இந்த போதும் என்கிற மனநிலை குறித்து இயேசு கிறிஸ்து 3வது அதிகாரத்தில், லூக்காஸ் விசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3:14 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் லூக்காஸ் விசேஷ புஸ்தகம் 3 பக்கம் 80வது பக்கத்தில் இருக்கிறது வாசிக்கிறேன். 81 3வது அதிகாரம் அதில் இருக்கிற 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். போர் சேவகரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே ஸ்தோத்திரம் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் என்ன நடக்குது அங்கே பாருங்கள். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்பு கண்டு மனந்திருப்பு கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். இப்போ இது யோவான் ஸ்நானகனை குறித்ததான ஒரு ஸ்தோத்திர சப்ஜெக்டாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்போ அவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பணத்தை கொள்ளையடிக்கிறவர்கள்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. ஸ்தோத்திரம் அந்த யோவான் ஸ்தானகத்தில் கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? போதும் என்கிற மனது இருந்தால் தான் சந்தோஷம் வரும். அல்லேலூயா. சமாதானம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. முதல்ல சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. மகிழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிச்சதில், நான் கண்டுபிடிச்சதில் என்ன நம்மகிட்ட இருக்கோ அது போதும்னு நினச்சாவே சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இல்லாதவைகளை குறித்து கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, நெருக்கப்பட்டு, மரியாதை பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்து வேதனைப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். போதும் என்கிற மனது இருந்தால் தாங்க நமக்கு சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சோத்திரம். போதும் என்கிற மனது இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது போல தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் போதும் என்கிற மனதை இருக்கிறவர்கள் சோத்திரம் கொஞ்சம் வருமானம் வந்தாலும், கொஞ்சம் பொருள் வந்தாலும், கொஞ்சம் காசு வந்தாலும் அதுக்குள்ளே திட்டமிட்டு அதை சரியாக கையாளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? போதுன்னு நினைக்கலாம் எதுவுமே நடக்காது. சோத்திரம். அதை தான் இங்கே சொல்கிறாரு. நாங்கள் என்னையா செய்யணும் சொல்லையான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், கேட்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு இருக்கிற சம்பளம் போதுன்னு முதல்ல எண்ணுங்க, அப்போ நீங்கள் சோத்திர ஞானஸ்தானம் எடுக்கலாங்கிறான். அல்லேலூயா. அப்போ அநேகரை துன்பப்படுத்தி நெருக்கப்படுத்தி இவனுங்க பொருளாசையில் மாற்றப்பட்டு இவனுங்க ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று போதாத மனதை உடையவர்களாய்
அநேகரை துன்பப்படுத்தி வசூல் பண்ணுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ தான் சொல்கிறான், போதுங்கிற மனதோடு கூட உங்கள் சம்பளம் போதுன்னு நினைங்க முதல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? ஆகவே ஆண்டவர் பாருங்கள், போதும் என்கிற மனதை உடையவர்களாக இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? போதுன்னு நினைக்காத, எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தாது பாருங்க. சிலர்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் ஒழிச்சிடுவாங்க. பொத்த பையில் போட்ட மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியாது. காரணம் என்னென்னா, அதை சரியாய் கையாள தெரியாதவர்கள். அல்லேலூயா. சரியாய் கையாளக்கூடிய ஞானமும் அறிவும் புத்தியும் தெளிவும் எங்கே யாருக்கு கிடைக்குதுன்னா, போதும் என்கிற மனதை உடைய மக்களுக்கு தேவன் கொடுக்குற வரப்பிரசாதம். அல்லேலூயா. இங்கே கோடி கோடியாக பாருங்கள். நீங்கள், நான் உண்மையை சொல்கிறேங்க, நடக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பை சொல்கிறேன், அனுதினமும் நடக்கிற வாழ்க்கையை சொல்லுகிறேன். கொஞ்சம் காசு வந்தாலும் அதை சரியாக திட்டமிட்டு சரியாக ஞானத்தோடு செயல்படுகிறவனை பார்க்கிறீர்கள் என்றால், அவனை பார்க்கும் பொழுதும் கோடி கோடியாய் சம்பாதிக்கிறவனை பார்த்தாலும் இந்த ரெண்டு பேர்த்து மத்தியில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, கணக்காக செலவு பண்ணுறான் பாரு, அவன் கோடீஸ்வரர் மாதிரி தெரியுவான். எத்தனை ராமையும் சொல்கிறீங்க? அதுக்குன்னு கஞ்சத்தனம் பண்ண சொல்லலை. பணம் வந்துச்சுன்னா அதை சரியாக கையாள பழகுங்க. அல்லேலூயா. கண்டபடி அங்கே இங்கே அதுக்கு இதுக்கு எதுக்கு? நான் என்ன சொல்ல வரேன், உலகத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் நல்ல சாப்பாடு, நல்ல உடை, அல்லேலூயா, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, பிள்ளைகள் போகிறதுக்கு, குடும்ப நிர்வாகத்திற்கு பணத்தை கொடுக்குறாரு. அப்புறம் எதுக்கு ஆசை? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ போதுங்கிற மனது நமக்கு வந்துருச்சுனாவே கர்த்தர் நம்மக்கிட்ட கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, போதுங்கிற மனது நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, நமக்கு போதுங்கிறதுக்கு மேலே வந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கறதற்கு நம்மளுடைய மனது தோணும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் ட்ரிக்கு, இதுதான் ரகசியம். தேவ சமூகத்தில் பணத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் உங்கள் கையில் கையாளுறதுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்கறதான சரியான ஞானம் இதுதான். போதுன்னு என்னைக்கு எனஃப் அப்படின்னு நீங்கள் அதுக்காக ஆராதனை போதும், வாசனம் போதும், அதுல நீங்கள் போதுன்னு சொல்லக்கூடாது. பொருளாதாரத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், பணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த போதுங்கிற மனது பொருளாதாரத்தில், பணத்தில், உலக காரியத்தில் போதுன்னு நீங்கள் என்னைக்கு ஸ்டாப் பண்ணி இருக்கிறது போதும் என்ற அந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, வேண்டாங்க வேண்டாங்க ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது வரும்போது என்ன செய்வீங்கன்னா, உங்களை அறியாமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய மனது என்ன செய்யணும், நமக்கு இருக்கிறது போதும், மீதியானதை யாருக்காவது கொடுத்துருவோம். அல்லேலூயா. இதுதாங்க தேவ ரகசியம். அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் என்கிற மனது நமக்கு தேவை. அல்லேலூயா. அது பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நல்லா வாசிக்கலாம். 3:14 வாசிச்சாச்சு. பிலிப்பியருக்கு வருவோம். அதுலேயே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமாக இருந்ததுனால மிக அற்புதமாக இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கின்றார். 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது வசனம் பக்கம் நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம் 274 ஸ்தோத்திரம் 12வது வசனம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அந்த போதும் என்கிற மனது வரும்போது ஒரு கிரியை நமக்குள்ளே நடைபெறுகிறது. அதுதான் இந்த வசனம். வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. போதும் என்கிற மனது வந்த உடனே என்ன நடக்குது? எந்த சூழ்நிலையிலும் வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சிலர்லாம் இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும், இவ்வளோ இருந்தால் தான் செய்ய முடியும், இவ்வளோ இருந்தால் தான் அது பண்ண முடியும், அது நடக்கும், இது இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாய் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், போதும் அப்படின்னு நினச்சிட்டா ஒரு சின்னதை கொண்டாவது செய்கிறதுக்கு மனசு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எந்த நிலைமை இருக்கா அதுலேயும் வாழ பழகி கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுப்பார்.
அதிகமாக இருக்குதா, அதுக்கேற்றபடி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஒன்றுமே இல்லையா, அதுக்கு ஆண்டவர் வாழ உதவி செய்வார். ஆக மொத்தத்தில் புலம்பல் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஜீவனை காத்து கொள்ளுகிறதுக்கு நம்மோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? பாருங்க, அங்கே பாருங்க, சூப்பராக சொல்லியிருக்கிறார். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். யாருக்கு? போதும்னு இருக்கிறவங்க. சோத்திரம். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அப்படி தான் போதிச்சிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டபடி தாழ்ந்திருக்க ஏன்னா அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த பேச்செல்லாம் அடுத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்காக நம்ம வாழலை. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறவர்கள் போதும் என்கிற மனது இன்னும் இல்லை. இருக்கிறது போதும்னு நினைங்க. ஸ்தோத்திரம். அது இல்லாதனால தான் அடுத்தவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, அடுத்தவங்க செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்படிலாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. போதும் என்கிற மனது நமக்கு வந்துருச்சுன்னா தானே ஆட்டோமேட்டிக்கு எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற வாழ்வை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பயிற்றுவிச்சு நம்மை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறோம்? ஒரு ஏழை குடும்பத்துக்கு போகிறோமா, அந்த ஏழைகளை போல மாறிக்க கர்த்தர் உதவி செய்வார். பணக்கார குடும்பத்துக்கு போகிறோமா, அது மாதிரி நடந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு வனாந்தரமாக இருக்குதா, அந்த வனாந்தரத்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி விட்டுருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறோம்? அதுதான் சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் போதும் என்கிற மனதை உடையவர்களாய், கடைசியாக அந்த ஒரு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் முக்கியமான வசனம் அதுதான். 1 தீமோத்தேயு, அதுக்கு போதுங்கிற மனது. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு முக்கிய கிளைமேக்ஸ் அதுதான். 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள். ஸ்தோத்திரம். ஏன் போதுங்கிற மனசு வரல? ஸ்தோத்திரம். வாசிங்க, நான் வாசிக்கிறேன். 290 பக்கம் 8வது வசனத்தில் 6வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்றிருக்க கடவோம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமீன் சொல்கிறீங்க? பாருங்கள் என்ன சொல்கிறார்? போதுங்கிற மனதை உடைய மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் தேவ பக்தி, அதுதான் ஆதாயம், அதுதான் எல்லாத்தையும் கொண்டு வரும், ஆதாயத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, உலகத்தில் அதுக்கப்புறம் சொல்கிறாரா, நல்லா இல்லாமல் வாழ முடியுமா? ஸ்தோத்திரம். எப்படி வாழ்கிறது? ஸ்தோத்திரம் இருந்தால் தானே வாழ முடியும். நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. எப்படி வாழ்கிறது? உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் அதுக்கு மாறுப்பதெல்லாம் பதில் சொல்கிறாரு. அல்லேலூயா. பாருங்கள், உலகத்தில் நாம் என்ன செய்யல, நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. வரும்போது காரோடு வந்தோமா? சொல்லுங்க. அல்லேலூயா. வரும்போது கட்டடத்தோடு வந்தோமா? வரும்போது 15 பவுன் நகையோடு வந்தோமா? வரும்போது பல கோடி ரூபாய் சொத்தோடு வந்தோமா? இல்லைங்க. எப்படி வந்துச்சு? வந்ததுக்கப்புறம் ஸ்தோத்திரம் உழைப்பினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் அன்னைக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஸ்தோத்திரம். இதிலிருந்து நம்ம ஒன்று காரை விதவிதமாக வாங்கிட்டு 10 காரை வாங்கி வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு காரை மட்டும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னா போக முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சேர்த்து வைக்கிற எந்த ஒரு பொருளும் நம்மோடு கூட வருவது இல்லை. அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றே ஒன்று வரும். எது வரும் அப்படின்னா, நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மாத்திரம் நாம் எடுத்து சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அது ஒன்று மட்டும்தான் வரும். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே பொருளாதாரமோ பணமோ வண்டியோ நிலமோ காசோ எதையும் நாம் எடுத்து செல்வதற்கு முடியாது. அந்த எடுத்து செல்லக்கூடிய பொருளாதாரத்தை ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா அவரே எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், அதெல்லாம் ஒன்று கொண்டு போக முடியாது, ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை.
ஆண்டவர் சொல்கிறாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. உண்ணறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, உடுக்கிறதுக்கு உடை கொடுக்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க? அல்லேலூயா. எதுக்குங்க ஆராதனையை விட்டுட்டு போகிறோம்? எதுக்கு பிரசன்னத்தை விட்டுட்டு போகிறோம்? எதுக்கு வார்த்தையை விட்டுட்டு போகிறோம்? எதுக்கு போகிறோன்னு எனக்கே தெரியல. எல்லாத்தையும் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். சாப்பாட்டுக்கும் உடைக்கு நீங்கள் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்கலாம். அது ஆண்டவர் மிகுதியாய் கத்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனுடைய ரகசியமே எனக்கு தெரியல. அப்படி ஓடுறாங்க அப்படின்னா அதுக்கு மிஞ்சினது என்னது? பண ஆசை, போதுமென்கிற மனது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம். முதல் சொன்ன பண ஆசை இல்லாத மனது, ரெண்டாவது ஸ்தோத்திரம் போதும் என்கிற மனது, மூணாவது ஒரு மனது சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அதுலேயே ஸ்தோத்திரம், அதுலேயே பாருங்கள், எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. மூணாவது அந்த கடைசி வரி சொல்லுகிற அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, என்ன மனது அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற மனது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நாம் எங்கே போனாலும், எங்கே நின்றாலும், எங்கே பேசினாலும், எங்கே நம்ம போகிறதுக்கு வருகிறதுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ எல்லா இடங்களுக்கும் தேவன் நம்ம கூட வந்து இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? கல்யாண வீடா கர்த்தர் நம்ம கூட அங்கே இருக்கிறார். இளவு வீடா அங்கேயும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம். விபத்தா நாச மோசங்களாம் பார்க்க போகிறீங்களா, அங்கேயும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 2 பேர் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் வந்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? அப்போ நம்முடைய மனது ஏன் போதும் என்கிற மனதான் இல்லை, ஏன் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் முதல் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த பணாசை இல்லாத மனதான் இல்லை அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற மனதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு எந்த ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு பண ஆசை இருக்காது. ஏன்னா பணமே உள்ள இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பணமே உள்ள இருக்கு. ரெண்டாவது ஸ்தோத்திரம், போதும் போதும் என்று கொடுக்கிற தேவனே நமக்குள்ள இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விதத்தைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுங்க முறுமுறுத்தானுங்களே தவிர கொடுக்கிற காரியத்தில் கர்த்தர் வாஞ்சனை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் அவனுங்க தான் கர்த்தர் இல்லாதது போல கத்தினார்கள், கர்த்தர் இல்லாதது போல வஞ்சித்தார்கள், கூக்குரலிட்டார்கள், பொறாமைப்பட்டார்கள், முறுமுறுத்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கூட தான் இருந்துகிட்டு இருந்தார். அல்லேலூயா. இது புரியல. கர்த்தர் அவங்க கூட தான் இருக்கிறார். இப்போ 5 அப்பம் 2 மீன் உதாரணத்துக்கு இயேசு ஸ்தோத்திரம் அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த இடத்துல இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்ததுனால தான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சீசர்களுக்கு தெரியாது, வந்திருக்கிறவர்களுக்கு தெரியாது, உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு தெரியாது, சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது, இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் ஒன்றும் குறைவில்லாமல் செழிப்பாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஏங்க கலெக்டர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என்ன அவன் வந்து அடிக்கிறான் இவன் வந்து அடிக்கிறான்னு சொல்ல முடியுமா? கலெக்டர் உட்காந்துருக்கிறாருன்னா அவன் அடிக்கிறவங்க கூட அங்கே நின்று வேடிக்கை பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்கிறீங்க? கலெக்டர் இருக்கிறார், நம்ம போய் அவனை அடித்தா அவன் கலெக்டர் சட்டத்தை போட்டு உள்ளே தூக்கி போட்டுறாருங்கிற பயம் அவனுக்குள்ளே இருக்குது. அதே போல தான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். இருக்கிறவர் என்ற மனது நமக்கு இருக்குமானால் பொருளாசை குறித்தோ ஸ்தோத்திரம் போதாத மனதோ நமக்கு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஒவ்வொரு நேரத்தில் நம்ம கூட தான் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை இது உங்களுக்கு நம்ம கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக வருவோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்ல அற்புதமான ஒரு வசனம். உபாகமத்தின் புஸ்தகம்
உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு நேராக வருவோம். பழைய ஏற்பாடு. ஸ்தோத்திரம். 31வது அதிகாரம் பக்கத்தை நான் சொல்கிறேன். 31வது அதிகாரம் 6வது வசனம், 263. சரி, எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது. 31வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், வாசிங்க. நீங்கள் பலங்கொண்டு திடமானனாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தர்தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. கூட இருந்தால், ஆண்டவர் கூட இருந்தால் ஏதோ ஒன்று நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம். ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வியாதியோ பலவீனமோ கஷ்டமோ துன்பமோ நெருக்கமோ கண்ணீரோ, அவைகளுக்கு நீங்கள் பயப்படவும் திகையவும் வேண்டாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார், போஷிப்பார், விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை தருவார், தேவைகளை சந்திப்பார், மிகுதியாய் பகுதி பெருகி பிறகு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்னு ஒவ்வொரு நேரத்தில் நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் கூட இருந்து மாபெரும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கடைசி 3வது பாயிண்ட்டு, அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற மனது நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நேரம் நிறைய ஸ்தோத்திரம், கரெக்டான நேரம் தான். ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு போதும் என்கிற அந்த ஸ்தோத்திரம், நம்ம கூட இருக்கிறார் என்ற மனது நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் பயப்படவும் மாட்டோம், திகையவும் மாட்டோம், எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். காரணம் என்ன? பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஸ்தோத்திரம். யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற சாத்தானு காட்டிலும் மேலே பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நமக்குள்ள இயேசு இருக்கிறார் என்றதை நம்முடைய மனது எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், வேதம் அதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்கிறார், நான் தங்கக்கூடிய ஆலயம் நீங்களாக இருக்கிறீர்கள். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். வசனம் வரணும். அப்போ ஆலயத்தை சரீரத்துக்கு விரோதமாக சோத்திர சரீரத்தை கெடுக்கிறதுக்கு சாப்பாடு ஓவராக சாப்பிடக்கூடாது, கண்டதை உள்ளே போடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆலயம்னா கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். கண்டதை உள்ளே போட்டால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவனை அவருக்கு எடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? சோத்திரம். உள்ள நினச்சதை போடுறது, சரீரத்தை கெட்டுத்துக்கிறது, சோத்திரம் வியாதி கொண்டு வந்துகிறது, சரீரத்தில் பலவிதமான உபாதைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறது. இதெல்லாம் தேவன் விரும்புகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த மனது நமக்குள்ளே இருக்கணும். இதை மனதில் வச்சு தான் சோத்திரம் அந்த எபிரேயர் 13:5 எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவரை போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்னது? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு வாங்கி தான் சொல்லுது. சோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள் சத்தமாக எல்லாரும் சேர்ந்து. பணாசை இல்லாத மனது, அதான் முக்கியம். ரெண்டாவது என்னது? போதும் என்கிற மனது. உங்களுக்கெல்லாம் வாங்கி இல்லையா? சோத்திரம். போதும் என்கிற மனது. மூணாவது, கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற மனது. அல்லேலூயா. இந்த மூணையே நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ஆராதனை விட மாட்டீங்க, பொருள் மீது போகாது, எது மேலேயும் போகாது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு எப்போது நம்மோடு. ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். பண ஆசை இல்லாத ஒரு மனதாய் ஆண்டவரே, உங்களுடைய மனது
பண ஆசையை தேடி போகாமல் உண்மையே தேடத்தோன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அதே போல் எனக்கு என்ன நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ, என் கையில் எண்ணத்தை நீங்கள் வாழும்படிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது போதுங்கிற மனது எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நீர் எப்போதும் எனக்குள்ளே இருக்கிறீர் என்ற மனது எனக்குள்ளே எப்பொழுதும் பேசி கொண்டிருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவே, ஆண்டவரே, பண ஆசை வந்து ஆண்டவரே அழிவுக்கிணராய் நான் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆராதனை சத்தியத்தை பிரசன்னத்தை ஆண்டவரே ஆலயத்தை விட்டு நான் போகாதபடிக்கு ஆண்டவரே பண ஆசை எனக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திர. பணத்தை நான் பெருசாக பார்க்கக்கூடாது ஆண்டவரே. உண்மை பெரியவரை நான் பார்க்குறதுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. போதுங்கிற மனது எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. போதுங்கிற மனது எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் நீர் எனக்குள்ளே இருக்கிறீருங்கிற மனது எனக்குள்ளே எப்பொழுது ஆண்டவரே சிந்தித்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. வந்திருக்கிற ஜனங்கள் அப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரமோ உலகத்தில் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவன் நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ரபாலா காத்தா ரபா ஷாந்தே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. பாடுவோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என்ன அன்பா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய இயேசுவே எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கடைசியா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். உம்முடைய வல்ல வார்த்தை எங்களுக்கு உதவி செய்து ஊழியம் செய்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பண ஆசை இல்லாத மனதை உடையவர்களாய், ஆண்டவரே போதும் என்கிற மனதை உடையவர்களாய், இயேசு என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற மனதை உடையவர்களாய், உலகத்தில் வருகிற எல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்ருவால் வருகிற எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் உதவி செய்யும். உன்னுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.